ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? ஒரு வாரமா கிளீன் பண்ணி இருந்த பழசு பட்டு எல்லாத்தையும் காலையில எழுந்து போகிக்கு கொளுத்தியாச்சு. மோளெல்லாம் அடிச்சுட்டு 4 மணிக்கு கொளுத்தலான்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா எனக்கு முன்னாடியே கொளுத்திட்டாங்க. நான் கரெக்ட்டா 4:05க்கு வெளிய வந்தேன். எனக்கு முன்னாடியே பக்கத்துல எல்லாருமே ஆன்டி எல்லாம் கொளுத்திட்டாங்க. நின்னு கதையெல்லாம் பேசிட்டு, எரிச்சு முடிச்சுட்டு, வாசல்லாம் கழுவி கலர் கோலம் இன்னைக்கு போட ஆரம்பிச்சுட்டேன். போட்டுட்டு வந்து பார்த்தா பனி அப்படி பெய்யுது 5:30க்கே. எங்கள் வீட்டில் யாருமே தூங்கல. அப்படியே சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு பொங்கல் க்ளீனுன்னு வீடையே தலைப்பு கீழே போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தது. சோஃபாவில் இருக்க ஃபஸ்ட்டு பில்லோலாம் அரேஞ்ச் பண்ணிடலான்னு எல்லாம் இருக்க வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே சமைக்க வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி நிறைய இருக்கிறதால இன்றைக்கி பச்சை பட்டாணி கிரேவி, காலையில் பூரி உருளைக்கிழங்கு கூட பச்சை பட்டாணி தான். நேத்தியே வந்து க்ளீனிங் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மட்டும் செஞ்சது. சரி இன்றைக்கி பூரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணிலாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அது சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ, எல்லாேருக்கும் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒரு 2 பூரி சாப்பிட்றலான்னு. என்னை தவிர எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கிறதால எந்த ஜூஸுமே இல்லை, வெறும் மாதுளப்பழ ஜூஸ் தான். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.